கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கமெண்ட்டை தட்டி விட்ருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நேற்று போட்ட வீடியோவில் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் கூட கண்டுடலை. ஏன்னா கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பட் அந்த ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ மிஸ்டர் ரோலக்ஸ் அப்படிங்கிற ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நானே பார்த்தீங்கன்னா பார்த்தேன், ஐயா ஆமாடா இது எப்படிடா நம்ம இப்படி கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணாமல் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உங்கள் யாருக்காவது அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் தட்டி விடுங்க. ஸோ நான் நேற்று அதாவது அது ஒரு பெரிய லெவலில் ஒன்றும் அந்த ஒரு செக்மெண்ட் கிடையாது. ஸோ இருந்தாலும் நான் சொன்னேன், அதாவது கண்டென்ட்டை நம்ம பார்த்தீங்கன்னா வரிசையை பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்போம்ல. ஸோ அந்த ஒரு ப்ரெஷரில் தான் நான் என் பாட்டுக்கு அதை பார்த்தீங்கன்னா பண்ணி ஸோ அப்படி விட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த இதில் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிக்கி பெல்லா அண்ட் ஜான்சனாவை பற்றி ஒரு வீடியோ, அதாவது ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதாவது நம்ம ஜான்சனா முதல் மேட்ரு என்னென்னா, நம்ம ஜான்சனா இது வரைக்கும் WWE இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கலை. ஸோ அதை ஜெயிச்சாருன்னா அவர் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாக ஆயிடுவார். பட் நான் அது அந்த வீடியோவில் ஸோ அவர் ஆகிட்டார். ஸோ இதுக்கு மேலே நிக்கி பெல்லா ஸோ அந்த உமன்ஸோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ WWE வரலாற்றில் ஒரு கப்புள்ஸாக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சா ஃபஸ்ட்டு கப்புளாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அது அந்த இதை பற்றி நான் ஒழுங்காக வாசிக்காமல் என் மேலே உள்ள தப்புனால பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி போட்டுட்டேன். ஸோ எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. இப்போ மேட்ரு என்னென்னா, ரெண்டு பேருமே இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கலை. ஸோ இப்போ நம்ம ஜான்சனாவும் WWE அவரோட லாஸ்ட் கட்டத்துக்கு வந்திருக்காரு. ஸோ நிக்கி பெல்லாவும் அவங்களோட லாஸ்ட் கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் மேபி நம்ம நிக்கி பெல்லா பெக்கிட்ட இருக்கக்கூடிய டைட்டில் ஜெயிச்சாலும் சரி, ஸோ ஜான்சனா அவரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாலும் சரி, ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெக்கார்டு படைப்பாங்க. ஸோ அதாவது WWE ஹிஸ்டரியிலே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஜெயிச்ச ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வருவாங்க. பட் அது இதுக்கு மேலே ரெக்கார்டாக பதியாது. காரணம் என்னென்னா, இப்போ நிக்கி பெல்லாவும் ஜான்சனா டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால இப்போ அந்த ரெக்கார்ட் பதியாது. ஸோ இதுதான் அப்சல்யூட்லி உண்மை. பட் நேற்று நான் என்ன டென்ஷனில் இருந்தேன்னு தெரில. ஸோ ரொம்ப மாற்றி பார்த்தீங்கன்னா பேசிட்டேன். ஸோ எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மிஸ்டர் ரோலக்ஸ் அந்த அண்ணனுக்காக எல்லாரும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ பார்த்தீங்கன்னா தெரிவிச்சு விடுங்க. ஸோ இப்படி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறோங்கிறத பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக பார்த்து எப்படி அவர் கிராண்ட் ஸ்லாம் ஜெயிக்கிறது, அதாவது ஐசி டைட்டில் ஜெயிச்சா ஜான்சனா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிடுவார் அப்படிங்கிறது முதல் கொண்டு அவர் பயங்கரமான ஒரு ரெஸ்லிங் நாலேஜை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ இது கூட எனக்கு இல்லை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜம்முனி அழகாக பார்த்தீங்கன்னா போட்டு அழகாக பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வாழ்த்துக்களை நான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உடனே அவருக்கும் பதில் சொல்லிட்டேன். ஸோ ஓகே ப்ரோ, நாளைக்கு போடுற வீடியோவில் இதை நான் கரெக்டாக கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ கரெக்டாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு மேலே இப்போ தான் எனக்கே புரியுது, இத்தனை வருஷத்தில் இதுதான் இவ்வளோ ஒரு பெரிய தப்பாக நான் பேசியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நான் தெளிவாக பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ மேபி எனக்கு தெரியாமலே நான் என் வீடியோவில் ஏதாவது தப்பான ஒரு செக்மெண்ட்டை நான் கொடுக்குறேன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கமலாக இந்த மிஸ்டர் ரோலக்ஸ் மாதிரி சூப்பராக நீங்கள் தெரிவிக்க விடுங்க. ஸோ நான் அதை தப்பாங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அங்கே வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நயோமி ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸாக பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ நிறைய லெஜண்ட்ஸ் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ அது எந்த மாதிரி போட்டிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேமிலி நல்லா க்ரோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அடுத்ததாக ஜான்சனாவே அவருக்கு வாயில் அவரே நான் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ காரணம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஐ சே ஆல் வின்னர்ஸ் ரைட் த ஹிஸ்டரி புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது WWE ஒவ்வொரு மேட்சஸையும் ஒவ்வொரு விஷயங்களில் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க வரலாற்றில் இடம் முடிப்பாங்க. ஸோ இப்போ என்னோட லாஸ்ட் ரனில் நான் வந்திருக்கேன், இப்போ நான் எல்லாத்துலையும் ஜெயிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் நானும் இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான்சனா சொல்லியிருக்கேன்.
சொல்லியிருக்காரு. ஸோ தலைவா நீங்கள் சொல்லட்டாலும் சொல்லலைனாலும் இந்த ரெஸ்லிங் பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். அடுத்தது வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூல இப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ குறிப்பாக WWE பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அவங்களுக்கு பஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒர்க்குக்கு வர்றதுக்கான பர்பஸ்க்கு மட்டும் தான், மற்றபடி அவங்களோட சொந்த பர்பஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்ம கோடி வந்து வீட்டில் இருந்து ஸோ WWE நடக்கிற ஷோ நடக்கணும்னா ஸோ அவருக்குன்னு பர்டிகுலர்லி ஒரு பஸ் இருக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா அவரு வருவார். ஸோ இந்த பஸ் வந்து எல்லா ரெஸ்லர்ஸ்க்கும் கொடுக்கப்படுறது கிடையாது. ஒன்று நம்ம குந்தர் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம ரோமன் ரைன்ஸ், ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோடி ரோட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸை WWE பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஒருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம கோடியோட அந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. யாரோ 2 இடத்துல இருந்து ஸோ சுட்டது மாதிரியான ஒரு, அதாவது கன் எடுத்து ஷூட் பண்ண மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. உடனே வந்து ஸோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தீகள் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உடனே கோடி அதுக்கப்புறம் ஒரு சில பொருட்கள் எடுத்துகிட்டு அவர் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா இப்போ பெரிய லெவலில் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஏற்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, எப்படியோ ஒரு பிரச்சனை இல்லை, பட் வந்து பஸ்ஸு மட்டும் தீ பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் சேஃப்டி வந்து WWE வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக செப்டம்பர் 20 சனிக்கிழமை வந்து WWE வந்து ஒரு புது பேப்பரி நடத்த போகிறாங்க. ஸோ அந்த பேப்பரோட பேர் ஸோ ரசூல் பலோசோவா. ஸோ இந்தியன் போலீஸில் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இது ஒரு புது பேப்பரின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து நடக்க போகுது, அஃபிஷியல் தான். ஸோ இதில் வந்து இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஸோ கோடி ரோட்ஸ் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ், அதுக்கப்புறமா வந்து பெக்கி லிஞ்சி, ட்ரூ மைக்கிண்டர், CM பங்க், ஸோ இன்னும் சில ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஆட் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த பேப்பரோட அஃபிஷியல் போஸ்டர் நீங்கள் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜான்சனா வந்து தான் ஹைலைட்டாக இருக்காரு. ஸோ குறிப்பாக போஸ்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மெயின் ஈவென்ட் நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னே இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெயின் ஈவென்ட் நியூஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சேடான நியூஸ் தான். ஸோ இப்போ ஜான்சனோட லாஸ்ட் மேட்ச், அதாவது இப்போ ஜான்சனா அவரோட லாஸ்ட் ரன்னில் இருக்கிறதுனால ஸோ இந்த டிசம்பரோட வந்து அவரோட லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இப்போ அதை தான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ அது வந்து அஃபிஷியல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டிசம்பர் மாதம் வந்து WWE வந்து ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ அங்கே தான் ஜான்சனோட ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அந்த மேட்சோட அதுக்கு மேலே ஜான்சனா வந்து குட் பை சொல்லிட்டு அவர் வந்து கிளம்ப போகிறாரு. ஸோ அது இதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேள்விக்குறி என்னென்னா, ஜான்சனா வந்து WWE அப்படின்னாலே ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஜான்சனா அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான் வந்து தெரியும். அப்படிப்பட்ட ஜான்சனோட லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சேடாக இருக்குது. ஸோ அவர் மாதிரி எல்லாம் ஒரு ரெசல்மேனியாவில் ரிட்டைர்மெண்ட் ஆகணும். அவரோட லாஸ்ட் மேட்ச் எல்லாம் ரெசல்மேனியா, சம்மர் ஸ்லாம், கிரவுன் ஜோல், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பேப்பரியில் இருந்திருக்கணும். ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேப்பரியே கிடையாது. அங்கே கொண்டு போய் அவரோட லாஸ்ட் மேட்சை வச்சிருக்கிறத நினச்சா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, மேட்ச் அது ஷோ வைஸ் நல்லா கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இவ்வளோ தான். இது நாளைக்கு ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.